ஓம் சக்தி பராசக்தி ஓம் நம சிவாய சரணம். ஓம் ஆதிபராசக்தி தாயே சரணம். ஓம் சிவாய சரணம். சாமி ஆத்மா வணக்கம் சாமி. சாமி, என்னோட வாழ்க்கை எப்படி இந்த நிலைக்கு நான் வந்தேன், எப்படி இந்த ஒரு வாழ்க்கைக்கு நான் வந்தேன், இறைவனோட வாழ்க்கைன்னா என்ன, இந்த நிலை எப்படி நான் வந்தேன்னு சாமி சொல்றேங்க சாமி. சாமி, 1970 என்னோட பிறப்பு. 1970 சாமி பிறந்த சாமி. ஆனால் சாமி, நான் நாலாவது வரைக்கும் தான் சாமி படித்தேன். 4வது படிப்பு சுத்தமாக வராது சாமி. எழுத படிக்க கூட தெரியாது. 4வது வரைக்கும் படித்து ஒன்றுமே தெரியாது. ஒரு முட்டாளாக தான் இருந்தேன். 4வது அதுலேயும் பாஸ் ஆகிட்டேன். ஆனால் 4வது பாஸ் ஆகி நான் போகலை சாமி. 5வதுக்கு போகலை. ஆனால் இந்த படிப்பே எனக்கு சுத்தமாக வராத சாமி. அப்புறம் சாமி, என் வீட்டில் எல்லாமே ஒரு ஏழ்மையான நிலை, வாடகை வீடு தான் சாமி. ஆனால் சொந்த நிலம் இருந்து எங்கள் அப்பா சாமி குடிச்சு ரத்தம் எடுத்த சாமி அவர் காலமாயிட்டார். அந்த சொந்த நிலத்தை எப்படி விற்றாங்களோ, ஒரு சாராய்க்காக சொந்தக்கார் ஒரு பெரியப்பான்னு ஒருத்தர் இருந்தார். 5000 ரூபாய்க்கு சாமி அந்த இடத்த விற்றார். கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை கொடுத்து குடிக்க வச்சு அந்த நிலத்தை 5000 ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. ஆனால் நாங்கள் ஏழ்மை நிலையிலே தான் சாமி இருந்தோம். ஆனால் படிப்பு வரல சாமி. நான் சாமி 9 வயசுலேயே 10வது வயசுலேயே சாமி நான் வேலைக்கு போயிட்டேன். காலையில் போனோம்னா 8 மணிக்கு போனால் சாயந்தரம் 6 வரைக்கும் சாமி. 2 ரூபா சம்பளம், டெய்லி சம்பளம் சாமி. வாரத்துக்கு வாரமானது சாமி. அப்போல்லாம் 2 ரூபா. அப்போல்லாம் சாமி நம்ம ஏழ்மையில் இருக்கும்போது சாமி கம்பங்கொள்ளு, ராகி, இந்த அரிசி சோறெல்லாம் சாமி வாரத்துக்கு ஒரு நாள் தான் அது கிடைக்கிறது அபூர்வம். ஆனால் ஏதோ ஒரு கல்யாண மண்டபத்தில் சாப்பாடு போடுவாங்க. ஏதோ ஒரு மண்டபத்தில் விசேஷ கல்யாணம் இருந்தால் அங்கே கல்யாணம் நடந்தால் நாங்கள் என்ன வருவோம், ஸ்கூல் விட்டு சாமி சாயந்தரம் ஒரு கிழிஞ்சி போன டவுசர் தான் சாமி இருக்கும். ஒரு நல்ல டவுசரை எடுத்து போட்டு கல்யாணத்துக்கு போகும் சாமி. போய் யார் ஒரு மண்டபத்தில் எங்கே கல்யாணம் நடந்தால் நாங்கள் போயிடுவோம் சின்ன வயசில். அப்போல்லாம் சாமி ஒரு அரிசி சோறு பார்க்குறதே ரொம்ப கஷ்டம். அந்த கல்யாணம் போடும்போது அரிசி சோறு நல்லா பலகாரமாக வைப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது சாமி, ஒரு 8 வயசு 7 வயசுலாம் இருக்கும்போது சாமி கல்யாண மண்டபத்தில் போய் சாமி சாப்பிடுவோம். அந்த சாப்பாடை அது சாமி நம்ம தெரியாமல் அந்த சின்ன பசங்க ஒருத்தர் வாட்ச்மேன் இருப்பாங்க, முடிக்க விட்டுருவாங்க. நம்ம எப்பயோ கெஞ்சி கேட்டு நான் போய் சாப்பிடும்போது பலகாரம் வைக்கணும். அந்த பலகாரம் கொண்டு வந்து சாமி வீட்டில் அம்மா கொண்டு வந்து கொடுப்பேன் சாமி. சாமி, என்னோட வாழ்க்கை ஏழ்மையில இருந்து சாமி என்னோட வாழ்க்கைய இதாச்சு. ஆனால் சாமி எனக்கு நாலா சாமி 18 வயசுக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி சாமி லவ் மேரேஜ், காதல் கல்யாணம் தான் சாமி. எனக்கு இறைவன் கொடுத்த வரம், எனக்கு மனைவி. இறைவன் கொடுத்த வரம். இறைவன் சொல்லுவாங்க, இறைவன் கொடுத்த வரம், இறைவன் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். அந்த இறைவன் கொடுத்த வரம் சாமி எனக்கு மனைவி. சாமி லவ் மேரேஜ் தான் சாமி. எங்கள் வீட்டில் சாமி எதிர்ப்பு. எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல. ஆனால் பிள்ளை வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க சாமி. ஆனால் எங்கள் பெரியப்பா தான் நின்று சாமி. எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ஒத்துக்கல. அது நைட்டில் தான் சாமி கல்யாணம் நடந்தது. எத்தனை மணிக்கு சாமி தெரியுங்களா? எங்கள் மனைவியோட வீட்டில் எல்லாம் சம்மதிச்சிட்டாங்க. அவங்க அப்பா அம்மாலாம் சம்மதிச்சு, அப்புறம் எங்கள் சொந்தக்கார வீட்லேயே சாமி எங்கள் அப்பா தெரிஞ்சால் சண்டைக்கு வருவாருன்ட்டு எங்கள் பெரியப்பா சொந்தக்கார வீட்டில் நைட்டு 10:30 மணி இருக்கும் சாமி. அன்னைக்கு 10:30 மணிக்கு அந்த வீட்லேயே சாமி எங்கள் பெரியப்பா அவங்களோட பணியோட மாமனார் இவங்கெல்லாம் சாமி முன்னிலையில் தான் சாமி வீட்லேயே தாலி கட்டினேன் நைட்டு 10 மணிக்கு சாமி. அப்புறம் காலையில் எஞ்செல்லாம் சண்டை வந்தது. அப்புறம் எல்லாம் பெரியப்பெல்லாம் சொல்லி எங்கள் அப்பா அம்மா சமாதானப்படுத்தி அப்புறம் சாமி நாங்கள் மறாத நாளே சமாதானப்படுத்தி ஒன்று சேர்ந்துக்கிட்டோம். அப்புறம் சாமி எங்கள் ஐயா கல்யாணம் ஆகி 6 மாதம் எங்கள் அப்பா காலமாயிட்டார். இந்த சாராயம் குடிச்சு ரத்தம் வாந்தி எடுத்து காலமானார் சாமி. எங்கள் வீட்டில் சாமி நாங்கள் 2 பசங்க தான். நான் தான் பெரியவன். என் தம்பி ஊர் சுற்றிக்கிட்டே அங்கேயும் எங்கேயோ வெளியூருக்கு போயிடுவான், அங்கேயும் போயிடுவான் சாமி. ஆனால் நான் தான் சாமி அப்பா காலமான புறப்பாடு சாமி. நான் தான் அந்த குடும்பத்தில் எங்கள் குடும்பத்தை நாம் தான் வழி நடத்தி ஆகணும். நான் தான் பெரிய மகன், அம்மா மனைவி. அப்போ ஒரு வருஷத்துலேயே சாமி குழந்தைய பிறந்த உடனே ஒரு 3-4 மாதம் சாமி எல்லாமே கடனால எங்களால் கட்ட முடியாது சாமி. பட்டையில் அட்வான்ஸ் பணம் கொடுப்பாங்க, தறி வேலை செய்கிற இடத்துல. அந்த அட்வான்ஸ் பணம் களை வாங்கி கட்டிகிட்டே நாங்கள் சாமி நாங்கள்
பல்லடம், திருப்பூர் பல்லடம் சாமி. அங்கே வந்து சாமி பஞ்சம் பிழைக்க சாமி பணம் வாங்கி அட்வான்ஸ் கடன்லாம் கட்டிட்டு சாமி 3 மாதம் கை குழந்தையோட போனோங்க சாமி. அங்கே போய் சாமி 5 வருஷம் அங்கே ஒரு ஜெயில் சாமி. அட்வான்ஸ் பணம் வாங்கிட்டாவே கையில் வாங்கிட்டாவே ஒரு அடிமை வாழ்க்கை தான். நம்ம வெளியே போகவே முடியாது. எதாக இருந்தாலும் சொல்லிட்டு தான் போகணும். ஒரு நல்லது கெட்டது ஒரு ஆள் தான் வீட்டில், ஒரு ஆள் தான் வெளியே போகணும், விடமாட்டாங்க. ஏன்னா கவனனுங்க அவனுக்கெல்லாம் சாமி அடிமை வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். இப்படியா சாமி என் காலங்கள் போச்சு. அப்புறம் ஒரு பையன் சாமி, இப்போ 2வது ஒரு பொண்ணு, இப்போ 3வது ஒரு பையன், அப்புறம் 4வது ஒரு பொண்ணு. அந்த குழந்தை வந்து சாமி ஒரு 20 வருஷமா ஒருத்தர் குழந்தை இல்லைனாங்க. அவங்க வந்து ஊனமாக தான் இருந்தாங்க. ஊனம் கை காலில் கொஞ்சம் வராது சாமி. அவங்க குழந்தையே இல்லைன்னு சொன்ன சாமி. அவங்க ஒரு மாதம் உங்கள் வீட்டில் அந்த டெலிவரி டைமில் ஒரு மாதத்துக்கு முன்னே சாமி கொண்டு போய் அவங்க வீட்டில் கூட்டு போய் வச்சு அப்புறம் குழந்தை போன பணமெல்லாம் வாங்கல சாமி. பணமெல்லாம் வாங்கல. அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைய வந்து பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தால் கொடுத்தோன்னு சொன்னால் பொண்ணாக பிறந்தது அவங்களே வச்சு அவங்களே வளர்த்திட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து சாமி இப்போ 4வது வந்து சாமி பையன், 5வது பையன். இப்போ வந்து 5 குழந்தைங்க சாமி. இந்த 4 குழந்தைங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வளர்த்திருப்பேன், எப்படியெல்லாம் நான் வந்திருப்பேன், எப்படி இதெல்லாம் கடந்திருப்பேன், எப்படி இல்லறத்தில் இருந்தேன்னா எப்படி இதெல்லாம் கொண்டு வந்திருப்பேன். இதெல்லாம் சாமி இல்லறங்கிற சாமி நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கஷ்டத்தை அனுபவிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கர்மாக்கெல்லாம் அழியும். ஆனால் சாமி எனக்கு சின்ன வயசுல வந்து முருகனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை தான் ரொம்ப கும்பிடுவேன் சாமி. பழனிக்கு நடைபாதையை நான் வந்து வருஷம் போயிட்டு இருப்பேன் சாமி. தை மாதம் நடைபாதைக்கு போயிட்டு இருப்பேன் சாமி. என் பையனும் கொஞ்சம் பெரியவனானோன்னா அந்த குழந்தைய சின்ன பையனையும் 6 வயசு 7 வயசு இருக்கும்போது அவனையும் நடைபாதைக்கு பள்ளிக்கு கூட்டிகிட்டு போவேன் சாமி. ஒரு 10-12 வருஷமா இன்னும் என் பெரிய பையன் தான் பள்ளிக்கு போயிட்டு தான் இருக்கேன் நடைபாதைக்கு. அப்புறம் சாமி அப்புறம் இந்த வயசுல சாமி கொஞ்சம் தண்ணி பழக்கம் எனக்கு இருந்தது. இந்த குடிப்பழக்கம் இருந்ததுனால சாமி நண்பர்களை நம்பினேன். நான் எவ்வளோ சம்பாரிச்சாலும் சாமி என்கிட்ட காசு இருக்கும்போது எல்லாம் வந்து சேருவாங்க. ஆனால் காசு காலியாச்சுன்னு விட்டு போயிடுவாங்க. ஆனால் தண்ணி அடிக்கிறதுல காசு கேட்பாங்க, குடிக்கிறதுக்கு காசு கொடுப்பேன். என்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் கொடுத்துட்டு வந்துடும் சாமி. என்கிட்ட வந்து இறக்க குணம் அதிகம். அதனால சாமி அந்த இறைவன் என் உள்ளத்தில் இருந்தால் அந்த இறக்க குணம் ஏதாவது கொடுப்பேன் சாமி. ஆனால் குடிச்சிட்டு நம்மளையே பேசிட்டு போவாங்க. இந்த நண்பர்கள் ஒரு கூட சேர்ந்து தான் சாமி சின்ன வயசு நண்பர் நம்பி அதில் எத்தனையோ வாழ்க்கையில் அடி வாங்கினேன். அப்புறம் இந்த குடிப்பழக்கம் நிறுத்துக்காக என் தாய் ஆதிபராசக்தி சமயபுரம் அம்மன் கோயிலுக்கு போனேன். அங்கே போய் இனிமேல் குடிக்க மாட்டேன், இனிமேல் உன் பாதமே சரணாகதின்னு அந்த தாயை வேணுங்க. அந்த அம்மா பாதத்தை சரணாகதி அடைஞ்சு சாமி. அப்புறம் சாமி அந்த குடிப்பழக்கமே நிறுத்தினேன். அந்த 20 வருஷமா என் தாய் ஆதிபராசக்தி சமயபுரம் வேண்டி தவத்தில் சாமி டெய்லியும் வீட்டில் காலை வேலைக்கு போயிட்டு வந்தோன்னே சாமி வேலை முடிஞ்சோடனே சாமி நான் வந்து தூங்கி வச்சுட்டு ஆற்றுல போய் குளியில் போட்டு சாமி அந்த தாய் வேண்டி தவத்திலே உட்காருவேன். அந்த ஆதிபரா சக்தி அந்த தாய் சமயபுரம் அம்மா அவங்க தான் எனக்கு குருவாக இருந்தாங்க. தாயாக இருந்து என்னை வழிநடத்தி இந்த அளவுக்கு என்னை வந்து பக்குவப்படுத்தி ஞானம்னு என்ன இது எல்லாமே எந்த அப்பானா யார்? அப்பா தான் சிவபெருமான். உனக்கு நான் மட்டும் இல்லை, உனக்கு தந்தையும் இருக்கிறாரு. அந்த தாய் தான் எனக்கு வழிகாட்டியாக இருந்து குருவாக இருந்து வழிநடத்தி என்னை வந்து சிவபெருமான் அப்பனிடம் என்னை கொண்டு போய் சேர்த்துனாங்க. முத சாமி நான் போனதே சாமி என் தாய் வழி நடத்துறது இடமே என்னை நான் காலடி எடுத்து வச்சு சாமி இது காசி தான் சாமி. அந்த காட்சியில தான் சாமி காசியில போய் கங்கையில போய் குளிச்சு முன்னோருக்கு திதியெல்லாம் கொடுக்க வந்த கடசாமி நான் யாரும் உணர்ந்தேன். ஞானம்னா என்ன, இறைவன் யார்? அந்த இறைவன் அப்பா சிவபெருமான். அவரோட பாதத்துல போய் திருவண்ணாமலை ஐயனோட காட்சியிலேருந்து வந்து திருவண்ணாமலை போய் சாமி அம்மையப்பர் சிவபெருமான் பாதத்துல போய் சரணாகதி அடைஞ்சிச்சாங்க. அவருப்பா பாத சரணாகதி அடைஞ்சு அவரு எனக்கு அம்மையப்பரா காட்சி கொடுத்தாங்க. இந்த உலகத்துல கையிலாய்ங்கிற உலகத்துல அந்த காட்சி கொடுத்தாங்க. ஆனா நான் வந்து சாமி எனக்கு அந்த தவத்திலேயே தான் அந்த சாமி நான் வந்து இருந்துக்கிட்டே வழிபாட்டிலேயே இருந்துட்டு சாமி. அப்புறம் சமயபுரத்துக்கு அம்மா கோயிலுக்கு போகும்போது இங்கே சமயபுரத்துக்கு நான் நடப்பாதையாக போவேன் சாமி. மாதம் பௌர்ணமியான கோயிலுக்கு போயிட்டே தான் இருப்பேன். சமயபுரம் அம்மன் தாய் பார்த்துட்டே தான் இருப்பேன் சாமி. ஆனால் இப்போ வந்து சாமி எல்லாம் இப்போ வந்து அம்மையப்பரா எனக்கு கிடைச்சது திருவண்ணாமலை. அந்த அம்மையப்பர் என் அப்பா சிவபெருமான் ஞான சிவகுரு அவரை நோக்கிட்டு சாமி நான் தவத்திலேயே தான் இருந்து சாமி 20 வருஷமா தவம் சாமி. இல்லறம் இருந்தே சாமி நம்ம வந்து முக்தி நிலை அடையலாம் சாமி. அதுக்காக வீட்டு விட்டு போகணும், இவங்க என்ன சொல்லிட்டு பிச்சை எடுத்துட்டு எப்படி வேணும் காசு சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க, அந்த இதில் இல்லை சாமி. இல்லறத்துல இருந்தே முக்தி நிலை உங்களாலும் அடைய முடியும். நம்ம புண்ணியத்தை சேர்க்கணும், இல்லறத்துல இருந்து புண்ணியத்தை சேர்க்கணும். ஆனால் எனக்கு மனைவி இறைவன் கொடுத்த வரம் மனைவி.
அந்த மனைவி எனக்கு எவ்வளவோ துன்பங்கள் கஷ்டத்தை எத்தனையோ அனுபவிச்சாங்க. இன்னும் வந்து சாமி இப்போ நான் வேலைக்கு போகிறதில்ல சாமி. ஏதோ ஒரு கோயில் பக்கம் போனால் ஏதோ ஒன்று கொடுப்பாங்க, யாரோ கொடுக்கறத வச்சு அப்பனுக்கு சிவபெருமனுக்கு பூஜைக்கோ ஒரு 4 பேர் தர்மத்துக்கோ பிச்சை எடுக்கிறேன் சாமி. யார் கொடுத்தோ அது பிச்சை தான் நான் எடுக்கிறது. எனக்கு கொடுக்குறது பிச்சை அந்த சிவபெருமானுக்கு கொடுக்கறது தான். அதை நான் எடுத்துதான் சாமி. இன்னும் நான் வந்து இந்த இல்லறத்துலேயே தான் இருக்கிறேன் சாமி. நான் வந்து இல்லறத்தை விட்டு போகலை. இல்லறத்துலேயே இருக்கணும், இருக்க முடியும். நம்ம இறைவனை நோக்கி முக்தி நிலை அடையணும்னா, பிறவா நிலை அடையணும்னா சாமி, நம்ம சிவபெருமான் நோக்கி நம்ம முக்தி நிலை அடையணும்னா அவர் நோக்கி தவத்தில் இருக்கணும். இல்லறத்துலேயே புண்ணியத்தை சேர்க்கணும், தர்மத்தை செய்யணும். இது எல்லாமே முடியும். முடியாததான் சாமி நம்மளுக்கு என்னமோ இறைவன் கஷ்டத்தை கொடுக்குறாங்க. நம்ம எவ்வளோ செஞ்சாலும் இது இத்தனை கஷ்டத்தை அனுபவிக்கணுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அது கஷ்டம் இல்லை, அது கர்மா வினை வந்து தீருது. இறைவன் உங்களை நெருங்கும் போது சாமி உங்களோட கர்மா வினைகள் தீரும். அது கஷ்டமாக தான் தெரியும். அது கஷ்டம்னு நினைக்காதுங்க சாமி. இறைவன்கிட்ட கேட்கறது முதல் சாமி, எனக்கு துன்பத்தை கொடுங்க, எவ்வளோ துன்பம் இருந்தால் கொடுங்க, நான் அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பா உங்களை வந்து அரவணைப்பார். முக்தி கொடுன்னு கேளுங்க, கண்டிப்பா அரவணைப்பார். அவர் உங்கள் வழி நடத்துவார். அவரோட பிள்ளைகள் நாம எல்லாமே அனைத்து உயிர்கள் இறைவனோட பிள்ளைங்க தான். சிவபெருமான் அம்மையப்பரோட பிள்ளைங்க தான் நாங்க. பிள்ளைங்களை என்னைக்கும் அவர் கைவிட மாட்டார். உண்மையா நாம நம்பணும். மாயே நம்பணும் சாமி, நம்ம வந்து பிறவானால முக்தி நிலை அடைய முடியாது. உண்மையா இறைவனை நம்மளை படைச்ச இந்த ஆத்மா, உயிர் கொடுத்த இறைவன், அதுதான் உண்மை. இந்த உயிர் இல்லைன்னா இது வந்து ஒரு பிணமாயிரும். இந்த பிண்டத்துல அண்டத்துல உள்ளதுதான் சாமி பிண்டத்தில் இருக்குது. இந்த பிண்டத்துல இல்லைன்னா இது ஒரு பிணம், இந்த உடல். சாமி இறைவனு தான் உண்மை. இறைவனை நீங்கள் காண முடியும். ஏன்னா அது எல்லாமே உங்களோட மனதுல தான் இருக்குது. அகம்பாவத்தை நீங்க வந்து விளக்கணும். மாயேங்கிற ஒரு இருள் இருந்து நம்ம வெளியே வந்தாதான் சாமி இறைவன் ஒளியை நம்ம காண முடியும். இறைவனையே காண முடியும். ஜோதி வடிவானவர் சிவபெருமான், அவரை காண முடியும். இது உங்களுக்கு சாமி இல்லறத்துல இருந்து உங்களாலும் முடியும். இது வந்து சாமி நான் இல்லறத்துல தான் இருக்கிறேன் இல்லையா சாமி. இல்லறத்துல இருக்கிறேன், கோயிலுக்கு அங்கேயும் அங்கே போயிட்டே தான் இருப்பேன் சாமி. ஆனா இல்லறத்துல தான் முக்கியம். ஆனா முழுமையா இறைவனை நம்பணும். மாயங்கிற காசு பணம் பொண்ணு பொருள் இதை நம்பின சாமி நிம்மதி இருக்காது. யாரோ ஒருத்தர் பேசணுமே, யாரோட இது பேசணும்னா இவங்களால நம்மளுக்கு ஒரு ஆதாயமா, உடனே இவங்களால நம்மளுக்கு ஒரு ஆதாயமாகவும் இவங்களுக்கு பார்த்தா ஏதோ நம்மளுக்கு கிடைக்குமா, இது எதிர்பார்ப்போட பழக்கமே இருக்கக்கூடாது. பழகிறது சாமி எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. உண்மையா அன்பே சிவமாக தான் நம்ம இருக்கணும். இறைவா நினைச்சுக்கிட்டு நம்ம இருக்கணும், அன்பு காட்டணும். இதுதான் சாமி உங்களுக்கு. ஓம் சக்தி. ஓம் நம சிவாய. ஓம் சிவம்.